7th Max Number System Exercise 1.2 4 to 10. Kabilan was having 10 pencil with him. Kabilan வந்து ஒரு 10 pencil வச்சிருக்கிறான். He have 2 pencil to Sendil and 2 Karthik. அதாவது 2 பென்சிலை வந்து செந்திலுக்கு கொடுக்குறான் and 3 பென்சிலை வந்து கார்த்திக்கு கொடுக்குறான். Next day his father have him 6 more pencil. நெக்ஸ்ட் டே அவங்க ஃபாதர் வந்து 6 பென்சில் கொடுக்குறாங்க. ஃப்ரம் தேட் ஹி ஹாவ் 8 to his சிஸ்டர். அதுலேருந்து 8 பென்சிலை யாருக்கு கொடுக்குறான்? சிஸ்டருக்கு. ஹவு மெனி பென்சில் ஆர் லெஃப்ட் வித் ஹிம்? இப்போ பாருங்கள், கபிலன் வாஸ் ஹேவிங் 10 பென்சில் வித் ஹிம். இப்போ கபிலன் எவ்வளோ பென்சில் வச்சுருக்கிறான்? 10 பென்சில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீ ஹாவ் 2 பென்சில் டு செந்தில். 2 பென்சிலை யாருக்கு கொடுக்குறான்? செந்திலுக்கு. -2 அண்ட் 3 டு யாருக்கு கொடுக்குறான்? கார்த்திக். -3. தட் இஸ் ஈக்குவல் டு -2 -3. 2 மைனஸ் வந்துச்சுன்னா ஆட் பண்ணி மைனஸ் போடுங்க. -5. 10 - 5 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், next day his father have him 6 more pencil. number of pencil காட்டுகிறோம். ஃபாதர் எத்தனை பென்சில் கொடுக்குறாங்க? 6 பென்சில் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்க, from that he have 8 to his sister. நெக்ஸ்ட்டு பாருங்க, இப்போ டோட்டல் பென்சில் ஆஃப் கபிலன் கிட்ட எவ்வளோ பென்சில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 5 + 6 எவ்வளோ வரும்? 11. 5 + 6 ஈக்குவல் டு எவ்வளவு? 11. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் பென்சில் கிவன் ஹிஸ் சிஸ்டர். இப்போ எத்தனை பென்சில் சிஸ்டருக்கு கொடுக்குறான்? 8 பென்சில். திருப்பியும் 8 பென்சில். அப்போ நம்பர் ஆஃப் பென்சில் லெஃப்ட் வித் ஹிம். அப்போ எவ்வளவு? 11 - 8. 11 - 8 எவ்வளவு? 3. இப்போ ஆன்சர் இஸ் 3. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கபிலன் வந்து 10 பென்சில் வச்சுருக்கிறான். 2 பென்சில் செந்திலுக்கு கொடுக்குறான். 3 பென்சில் கார்த்திக்கு கொடுக்குறான். இப்போ 10 - 5 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் டே அவங்க ஃபாதர் வந்து 6 பென்சில் கொடுக்குறாங்க. திருப்பி நம்பர் ஆஃப் பென்சில் ஹார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் 6. ஃப்ரம் தேட் ஹி ஹாவ் 8 to his சிஸ்டர். அந்த பென்சில்லேருந்து 8 திருப்பியும் சிஸ்டருக்கு கொடுக்குறான். 5 + 6 11. நம்பர் ஆஃப் பென்சில் கிவன் டு ஹிஸ் சிஸ்டர் 8. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்பர் ஆஃப் பென்சில் லெஃப்ட் வித் கபிலன் எவ்வளவு? 11 - 8. இப்போ கபிலன்கிட்ட எத்தனை பென்சில் இருக்குது? 3 பென்சில். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், a lift is on the ground floor. இப்போ ஒரு லிஃப்ட் இருக்குன்னு வருங்க. பாருங்கள், ஒரு லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் வந்து இப்போ எங்கே போகுது? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகுது. கிரவுண்ட் ஃப்ளோர் இஃப் இட் இஸ் கோஸ் 5 floor டவுன். இப்போ இங்கே எவ்வளோ டவுனில் வந்துச்சு? 5 floor. அப்போ -5. நெக்ஸ்ட் அண்ட் தென் மூவ் அப் டு 10 floor ஃப்ரம் தயர். இப்போ இங்கேருந்து எத்தனை ஃப்ளோர் மேலே போகுது? 10 floor. எவ்வளோ போகுது? 10 வந்து மூவ் ஆகுது இங்கேருந்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தென் இன் விச் ஃப்ளோர் வில் பி லிஃப்ட் பி? இட் கோஸ் டு 5th floor டவுன்னு சொன்னால் -5. எங்கேருந்து லிஃப்ட் வந்து -5 கீழே வந்துச்சு. தென் இட் மூவ் 10th floor அப் என்னன்னா ப்ளஸ் வேல்யூ +10. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நவ் த லிஃப்ட் வில் பி. இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கே இருக்குது? 10 - 5 ஈக்குவல் டு 5th. இப்போ இது எங்கே இருக்குது? 5th floor. It lifted to the ground floor if it goes 5 floor down. இப்போ டவுன்னா மைனஸ். மூவ் டு அப் 10th floor. இங்கேருந்து 10th floor மேலே போகுது. விச் ஃப்ளோர் வில் பி லிஃப்ட் பி? இப்போ 10லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். 5th floor. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்,
when Kala woke up her body temperature was 102 degree. கலா வந்து தூங்கி எழும்புறப்போ அவளோட பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்துச்சு 102 டிகிரி ஃபாரன்ஹீட். த டுக் மெடிசின் ஃபார் ஃபீவர். இப்போ ஃபீவருக்கு மெடிசின் எடுத்துக்கிறான். ஆஃப்டர் 2 hours இட் வாஸ் 2 டிகிரி ஃபாரன்ஹீட் லோயர். அதாவது 2 hours கழித்து பார்க்குறப்ப என்ன ஆகுது 2 டிகிரி லோ ஆகுது, அப்போ மைனஸ் ஆகுது. வாட் வாஸ் கர் டெம்பரேச்சர் தென்? கலாஸ் டெம்பரேச்சர் இனிஷியலி ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருந்துச்சு 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆஃப்டர் 2 hours டெம்பரேச்சர் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகுது 2 டிகிரி டிக்ரீஸ் ஆகுது. 2 hours மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் 2 டிகிரி டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 102 டிகிரி ஃபாரன்ஹீட் மைனஸ் 2 டிகிரி ஃபாரன்ஹீட் தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது 100 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு -17 டு ஹெட் -19? இப்போ எந்த நம்பரை ஆட் பண்ணால் இது வரன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் -17 டு ஹெட் எவ்வளவு -19. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -19. இந்த -17 ரைட் சைடு போகும்போது +17 ஆகிடும். that is equal to ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்திருக்கு. சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக் நம்பர் சிம்பிள் போடுங்க. 19ல் 17 போனால் 2 -2. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. A student was asked to subtract -12 from -47. He got -30. Is he correct? Justifyன்னு கேட்டிருக்கிறாங்க. A student was asked to subtract -12 from எதுலேருந்து -47. அப்போ -47 ஃப்ரம்னு இருந்துச்சு என்னென்னா -12 சீக்குவல் டு மைனஸ் என்னது he got -30ன்னு சொல்கிறாங்க. இப்போ -47 minus into minus plus 12 that is equal to -47ல் 12 போயிடுச்சு, 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 4ல் 3 போயிடுச்சுன்னா 3 -35 நமக்கு ஆன்சர் வருது. he got -30 வரணும்னு சொல்கிறாங்க. ஈஸி கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நோ. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். -5 1 minute